ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புளிச்சக்கீரை வச்சு ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம். இது வந்து ஆந்திரால ரொம்ப ஃபேமஸ் கோங்குரா சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் வந்து நான் கட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப பெரிய கட்டா இருந்துச்சுன்னா ½ கேஜிக்கு வந்து புளிப்பு ஜாஸ்தி ஆயிடும். ஸோ ½ கேஜி சிக்கன்ன்றதுனால மீடியம் கட்டு. இதுல வந்துட்டு இந்த மாதிரி காம்பை வந்து எடுத்துடணும். காம்போடு போடக்கூடாது, வெறும் கீரை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம், அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி வச்சுக்கோங்க. முழுசா போடாதீங்க, வெடிக்க ஆரம்பிச்சிடும். 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பேஸ்ட், 1 ஸ்பூனுக்கு பூண்டு பேஸ்ட், ½ கேஜி சிக்கன், கொழும்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு 1 ஸ்பூனு, அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா. குக்கர்ல தான் நம்ம செய்ய போறோம். எண்ணெய் வந்து ஒரு குழி கரண்டி ஊத்திட்டு 2 நீல வாக்குல கட் பண்ண வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். இது வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை வாசனை போறதுக்காக நம்ம வதக்கிடலாம். நான் குக்கர்ல வைக்கிறதுனால ஒரு 3 விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்க கடாயில பண்றது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து வேக விட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டா வரும். இப்ப இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் ஃபாரன் தக்காளி தான் ஆட் பண்றேன். கொஞ்சம் அது கிரேவியா நல்லா இருக்கும் தக்காளி சேர்க்கும் போது. புளிச்சக்கீரை நம்ம சேர்க்கறதுனால நாட்டி தக்காளி வந்து சேர்க்காதீங்க. இப்போ இதோட வந்து சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதோட நம்ம கீரை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் என்ன வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குக்கர்ல போடுறதுனால நம்ம போட்ட வெங்காயம் தக்காளியால நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். நீங்க கடாயில பண்றதா இருந்தா தான் நல்லா வதக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிக்கன் அப்படியே வதங்கட்டும். சிக்கன் பாருங்க வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனை போறதுக்காக வதக்கியாச்சு. இப்ப இந்த கீரையை வந்து அப்படியே நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கீரை வந்து கலர் மாறி அப்படியே ஸ்மாஷ் ஆயிடும். கட் பண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். அப்படியே வந்துட்டு கீரை வந்து இப்படியே முழுசாவே அப்படியே போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா குக்கர் ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? ஒரு 2 நிமிஷத்துல பாருங்க ஃபுல்லா அப்படியே வந்துட்டு ஸ்மாஷ் ஆயிடாதுவே. கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம கிளறிடலாம். இப்ப பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல் குக்கர்ல இருந்துச்சு. இப்ப வந்து வதங்க வதங்க அப்படியே வந்து உள்ள இறங்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். நீங்க வதக்கும் போதே வந்து கீரை ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஸ்மாஷ் ஆயிடும். நீங்க இது மட்டன் கூடயும் சேர்த்து செய்யலாம். மட்டன் கூட செய்யலாம், எறா கூட போட்டு பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம் வச்சுட்டு இது மாதிரி தொட்டுன்னு சாப்பிடலாம். நீங்க தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு கூட சாப்பிடலாம். ஆனா சிக்கன் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸா போட்டீங்கன்னா அப்ப தொட்டுன்னு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, கீரை எல்லாம் பாருங்க எப்படி ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க வதங்கிட்ட பிறகு நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கரம் மசாலா இப்ப போட வேண்டாம். நம்ம வந்துட்டு குக்கர் ஒரு 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் திரும்ப வதக்குறோம் இல்லையா, அந்த டைம்ல கரம் மசாலா சேருங்க. எப்பயுமே கரம் மசாலா வந்து லாஸ்ட்ல தான் சேர்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த மசாலாவோட அந்த பிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர்லாம் வந்து செய்யும் போதே ஃபர்ஸ்டே போட்டுடுறாங்க. அந்த மாதிரி போட்டீங்கன்னா அந்த வாசனை வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்ப எல்லாம் கலந்து விட்டாச்சு. ஒரு சின்ன கிளாஸ்ல வந்து தண்ணி ஊத்துறேன். ஏன்னா குக்கர்ல நம்ம வைக்கும்போது சிக்கன்லயே வந்து தண்ணி விடும். அவ்வளவுதான். கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி விட்டுட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். மூடி விட்டுட்டு ஒரு 3 விசில் வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் அடங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்ப நம்ம எடுத்துடலாம். சம்டைம்ஸ் வந்து குக்கர்ல வைக்கும்போது உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கூட ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்ல கிரேவியா வேணும்னா கூட. இப்ப இது நம்மளுக்கு கரெக்டா இருக்கு பாருங்க. எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சூடாகட்டும். இப்ப நம்ம வந்து கரம் மசாலா இதோட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இது லாஸ்ட்ல போடும்போது உங்களுக்கு அந்த பிளேவர் வந்து நல்லாவே இருக்கும். நம்மளுடைய கோங்குரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க
மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோங்குரா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.